வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கடோபநிஷதம் பகுதி 8. சென்ற பகுதியில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி ரத்ன சுருக்கமாக யமதர்மராஜர் பேசிக்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியை பார்ப்போமா? ஒரு தேரின் தலைவன் ஆத்மா எனில் இந்த உடலே தேர் எனவும், புத்தியை தேரோட்டி எனவும், மனதை கடிவாளமாகவும் கொள்ள வேண்டும். இங்கு ஐம்பொறிகளே குதிரைகள், அந்த பொறிகளின் நுகர்ச்சி பொருட்களே பாதைகள் எனலாம். அதாவது இந்திரியங்களின் புலன்கள் இழுத்துச் செல்லும் விஷயங்கள்தான் தேர் செல்லுகின்ற பாதை. சரீரம், மனம் மற்றும் புலன்களோடு கூடி ஒருவனது ஆன்மா இணைந்து ஒன்றும் பொழுது அவன் இன்ப துன்பம் உடையவன் என்று அழைக்கப்படுகின்றான். மனதை அடக்காதவனுக்கும் புத்தியில் விவேகம் இல்லாதவனுக்கும் புலன்கள் வசப்பட மாட்டாது. பயிற்சி கொடுக்கப்படாத துஷ்ட குதிரைகளோடு கூடி அதை கையாளும் வகையறியாத தேரோட்டியினை போன்று தெளிவான அறிவை பெறாதவனின் மனம் ஒருபோதும் உறுதியாக இருப்பதில்லை. இதனால் அவன் வாழ்வின் சாரம் அவனுக்கு பயன் அளிப்பதில்லை. மேலும் தெளிவான அறிவு இல்லாமல் புலன்களின் ஓட்டம் மேல் கவனமின்றி மன தூய்மையற்றவனாக இருப்பவன் இந்த பயணத்தின் இறுதியை அடையாமல் அவன் இறப்பினின்றும் தப்பாது மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் அலைகின்றான். ஆனால் சரியான தெளிந்த அறிவை பெற்றிருப்பவனோ, அதாவது ஆன்மாவின் தன்மையை அறிய முற்படும் தன்மையை பெற்றிருப்பவனோ, கவனம் உள்ளவனாய் தனது மனதின் கடிவாளங்களை தன் ஆளுகையில் வைத்திருக்கின்றானோ அவனே பயணத்தின் இறுதியை எங்கும் வியாபித்திருக்கும் விஷ்ணுவின் உயர் இடமான பரமபதம் என்கிற வைணவப்பதம் அடைகின்றான் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது நசிகேதன் கேட்கின்றார், ஐயனே, வைணவப்பதம் என்றால் என்ன? நன்றாக கேட்டாய் நசிகேதா. எல்லா உயிர்களிலும் உள்ளே உறைந்து உள்ளவரே பரம புருஷாத்மா. வெளிப்படையாக தோன்றுவதில்லை, ஆனால் நுண்ணறிவு உடையவர்களால் ஒருமுகப்படுத்தப்பட்ட சூட்சும புத்தியால் பார்க்க முடியும். விவேகியானவன் பேச்சை மனத்திலும், மனத்தை பகுத்தறிவிலும், பகுத்தறியும் புத்தியை ஞானத்திலும் ஒடுக்கி இவையெல்லாம் சென்றடையும் இடமான பரமாத்மாவிடம் சரணடைய வேண்டும். அப்போது அஞ்ஞானம் விலகி தன்னையே பரமாத்ம சொரூபமாக அறிந்து கொள்கிறான். அதைத்தான் பரமபதம் என்கிற வைணவ பதம் எய்துதல் என்று சொல்லுகின்றோம். இங்கு சென்று அடைந்தவர்கள் மீண்டும் பிறப்பதே இல்லை. அஞ்ஞானத்தில் மூழ்கியிருக்கும் ஜனங்களே, எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள். சிறந்த ஆச்சாரியர்களை அடைந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மார்க்கம் கத்தியின் நுனி போல் கூர்மையானது, நடப்பதற்கும் கடப்பதற்கும் கடினமானது என்று ஞானிகள் சொல்லுகின்றனர். மேலும் சம்சார மாயை என்கிற துக்கத்திலிருந்து விழிப்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு விடுபட வேண்டும் என்கிற தீவிரமான விருப்பம் உள்ளத்தில் பொங்கி எழ வேண்டும். கத்தி முனையின் மேல் நடப்பவன் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கின்றானோ அவ்வளவு கவனத்துடன் இருக்க வேண்டும். கொஞ்சம் தப்பினாலும் படுகாயம்தான், அதாவது அஞ்ஞானம் மூடிக்கொண்டு விடும். ஆகவே இடைவிடாமல் சர்வ ஜாக்கிரதையுடன் புலன்களையும் மனத்தனையும் அடக்கி நல் ஒழுக்கத்தை, சீலத்தை காப்பாற்றி மனத்தையும் மாசில்லாமல் செய்து வேற்றுமை உணர்ச்சியை நீக்கி சமபாவனை கொள்ள வேண்டும். இதற்காக உயர்ந்த ஆச்சாரியானை அடைந்து ஞானம் பெற வேண்டும். ஞானம் பெற நாட்களை நகர்த்தி போகாமல், ஒத்தி போடாமல், இன்றே, இப்பொழுதே, இக்கணமே முயன்று அறிய முற்பட வேண்டும் என்று யமதர்மராஜர் போதிக்கின்றார். நசிகேதர், தன்யனானேன் குருவே, உங்கள் உபதேச மொழிகளால் பரிசுத்தமாகி
வாடிய பயிர்கள் மழையினால் செழிப்புற்றது போல் என் அறியாமை அகன்று புத்தியும் செழித்தது என்று வணங்கினான். குழந்தாய், ஆத்மா ஒளியும் உருவமும் இல்லாதது, தொட்டு உணர முடியாதது, ருசி அறிய இயலாதது, மனம் இல்லாதது, அழிவற்றது, மாற்ற முடியாதது, தொடக்கமோ இறுதியோ இல்லாதது, பகுத்தறியும் அறிவுக்கு அப்பால் உள்ளது. ஆத்மாவின் நிலையை தன்னைத்தான் அறியும் பொழுது மனிதன் மரணத்தினின்று விடுதலை பெறுகின்றான். யமதர்மனாகிய என்னால் உபதேசிக்கப்பட்ட இவற்றை படிப்பவரும் இதுவரை நடந்ததை கதையாகவும் உபதேசமாகவும் கேட்பவரும் பிரம்மலோகத்தில் சிறப்புற்று விளங்குபவர்கள். மேலும் வாழும் காலத்திலேயே நன்மைகளையும் பெறுவார்கள். இந்த உன்னத மர்மத்தை கற்றோர்களுக்கு முன்போ அல்லது இறந்தோர்களுக்காக இயற்றப்படும் சிரார்த்த சடங்குகளிலோ பக்தியோடு ஓதுபவன் அழிவில்லாத பெரு வாழ்க்கைக்கு ஆயத்தம் செய்கிறான், அதாவது முக்திக்கு வழி ஏற்படுத்துகின்றான் என்கிறார் யமராஜர். இதுவரை அவர் கூறிய உபதேசத்திற்கு நன்றி கூறிய நசிகேதர், தர்ம பிரபுவே, தாங்கள் எனக்கு இந்த யமபுரத்தை சுற்றி பார்க்க அனுமதி தர வேண்டும் என்று கேட்டதும் யமதர்மர் அதற்கு, நசிகேதா, யமபுரத்தில் நரகமும் இருக்கின்றதே, உன்னை போன்றவர்கள் செல்லக்கூடிய இடம் அது அல்லவே, கனவிலும் கூட உனக்கு அங்கு நடக்கும் காட்சிகளை காண வேண்டாமே என்று தயக்கத்துடன் சொல்கின்றார். ஆனால் நசிகேதன் தனது ஆவலை வெளிப்படுத்த அவரும் சம்மதிக்கின்றார். யமதூதர்களை அழைக்கிறார். பாசஹஸ்தா, இவரை அழைத்து போய் சுற்றி காண்பித்துவிட்டு பத்திரமாய் அழைத்து வந்துவிடு என்று கட்டளையிடுகின்றார். நசிகேதன் தான் முன்னர் சந்தித்த அந்த பாவியின் இடத்திற்கு செல்ல விருப்பம் தெரிவிக்க, ஆரம்பத்திலிருந்தே நசிகேதனின் வரவை விரும்பாத பாசகஸ்தன் வெறுப்புடன் சம்மதித்து நரக வேதனைகள் உள்ள கும்பிபாகத்திற்குள் வேண்டுமென்றே நசிகேதனை தள்ளிவிட்டு விடுகிறான். ஆனால் என்ன ஆச்சரியம்! கீழே விழுந்த நசிகேதன் நரக வேதனை அனுபவிக்கின்ற இங்குள்ள ஜீவர்கள் யாவரும் பாவங்கள் தீர்ந்து நன்னிலை அடைய வேண்டும் என்று இறைவனை நினைத்து துதி செய்கிறான். அப்போது நரகமே சொர்க்கமாக மாறிவிடுகின்றது. அந்த நசிகேதன் என்கிற பிரம்மஞானியை தரிசித்த மாத்திரத்தில் எல்லோரும் பரிசுத்தம் அடைகிறார்கள். நசிகேதனை வணங்கியபடியே சொர்க்கபுரி செல்லும் வழியில் பயணிக்க தொடங்குகின்றார்கள். அப்போது சிரவணர் அங்கு வருகின்றார். குழந்தாய் நசிகேதா, உன் மகிமையே மகிமை. உன்னுடைய புண்ணிய விசேஷத்தால் எல்லா ஜீவர்களும் சொர்க்கத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றனர் என்றார் வியந்தபடியே. நசிகேதன் அவரை வணங்கி புன்முறுவலுடன், எல்லாம் உங்கள் ஆசையினால் நடந்தது சிராவணரே. தாங்கள் இந்த நரகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்பதை கேட்க வேண்டும் என்கிற உபாயத்தை சொல்லியிருக்காவிட்டால் இவ்வித வெற்றி எனக்கு கிடைத்திருக்காது அல்லவா? அந்த பாவியை காப்பாற்றிய மன நிம்மதியும் எனக்கு கிடைத்திருக்காது. இதெல்லாம் உங்களால் நடந்தது. மிக்க நன்றி ஐயா என்று வணங்கினான். அப்போது நசிகேதனை வெறுத்து அவனை நரகத்தில் தள்ளிவிட்ட யமதூதன் பாசகஸ்தன் ஓடி வந்து நசிகேதனின் பாதத்தில் விழுந்தான். ஐயா முனிசிரேஷ்டரே, என் பிழையை மன்னித்து அருள வேண்டும் என்று கண்ணீர் மல்கி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். பாசகஸ்தரே, எழுந்திடும், வருந்தாதீர்கள். எல்லாம் பகவத் சங்கல்பப்படிதான் நடந்தன. நாம் எல்லாம் கருவிகள்தான், அவ்வளவுதான். நீர் சென்று உமது கடமையை சரிவரச் செய்யுங்கள் என்று யமதூதரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான். அப்போது எதிரில் யமராஜர் தோன்றினார். அன்புமிகு குழந்தாய் நசிகேதா, உன் பெருமைகளை 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனாலும் கூற முடியாது. நீ ஒரு பிரம்மஞானி, பக்த சிகாமணி. எல்லாம் மங்களமாக முடிந்திருக்கின்றது. உன் பேரில் எனக்கு அளவிட முடியாத அன்பும் சந்தோஷமும் உண்டாகின்றது என்று கூறி மகிழ்ந்தார். யமதூதர்களை பார்த்து, பார்த்தீர்களா யமப்படர்களே,
யாரையும் எளிதாக எண்ணிவிடாதீர்கள். பிரம்ம ஞானிகளையும் பகவத் பக்தர்களையும் கண்டால் வெகு தூரத்தில் விலகிப் போய்விடுங்கள். இதில் சற்று பிசகு நேர்ந்தால் நம் யமலோகத்திற்கே ஆபத்து நேர்ந்துவிடும். சர்வ ஜாக்கிரதையாக உங்கள் தொழிலை நடத்தி வாருங்கள் என்று எச்சரித்தார். ஓகே மக்களே, இதுவரை நசிகேதனும் யமதர்மராஜரும் சம்பாஷணை செய்த கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.